ஏட்டி சந்தியா இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க? எப்போ பாரு இந்த போனும் கைமா தான் இருப்பா இவ. இந்த போனில் என்னத்தான் தான் வச்சிருக்கியோ தெரியலடி, போனும் கைமா தான் இருக்கு. சரி அப்பா வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லியிருக்கோம் தீபாவளிக்கு. இந்த தீபாவளிக்கு ஒரு வாரம் தானே இருக்கு, போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடும் சந்தியா. சீக்கிரம் கிளம்பு சரியா? நேரம் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க பொழுது போயிடும். அப்பா சத்தம் போடுவாப்ல. விறுவிறுன்னு கிளம்புங்க, போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம். அவர் குணம் மாறதுக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம். நீங்கள் ஏடி முடிக்க நின்று கிளம்பி இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்பா கோபப்பட்டு போயிடுவார். என்ன சரியா? என்னம்மா எப்போ நாங்கள் தான் ஆரம்பிப்போம், இன்னைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. சரி சரி நான் கிளம்புறேன், போங்க. ஏடி கிளம்புறேன் நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்பா கோபப்படுவார். சட்டுன்னு கிளம்புங்க சரியா? ஏம்மா நீ போமா, நான் கிளம்புறேன், போட்டு அறுக்காதம்மா. இப்படிதான் இவளுவள்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வந்தால் நம்மளை ஏதாச்சும் ஓட்டி விட்டுருவாளுவோ. அம்மா ட்ரெஸ் எடுக்க போகும்னு சொல்லியிருக்காங்க. ரகுக்கு கால் பண்ணி வர சொல்லி பார்ப்போமா? பார்த்து 2 மணி நாள் ஆயிட்டுல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஃபோனே எடுக்கல? ஐயோ, ஏதாச்சும் முக்கியமான செய்தி சொல்லும் போது தான் ஃபோனே எடுக்க மாட்டான் அந்த ரகு. ஃபோனை போட்டு எங்கே தான் போவான்னு தெரியல. ஒரு வேளை நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணால் ஏதாச்சும் வேலையாக போயிடுவான்ல. ஏற்கனவே முன்னாடியே சொல்லி வச்சா சரி பார்க்கலாம்னு நினச்சா இப்படி தான் பண்ணுவான் அந்த ரகு. சரி ஏட்டி கிளம்பிட்டியா இல்லையாடி? என்னங்கடி பண்ணிட்டு இருக்கியா? ஏன் சந்தியா ரூம்ல என்னதான் பண்ற? கிளம்பிட்டியா நடியா? அம்மா வாரேன், நீங்கள் கிளம்புங்க. வாரேன்ட்டு உள்ளே இரு. ஐயோ ஃபோனே எடுக்க மாட்டான் ரகு. சே, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஃபோனே எடுக்கல, அம்மா வேற கத்திக்கிட்டு இருக்கா. சரி அடிச்சா அப்புறம் பேசிக்கலாம். என்ன சந்தே இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா? சரி என்னன்னு ஃபோன் அடித்து கேட்போம். ஐயோ செல்லக்குட்டி இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கு, என்கிட்ட பேச என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா? எப்பயும் கெஞ்சணும் ஃபோன் பேசிடின்னு. என்ன இவ்வளோ வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கா? காரணம் எல்லாமே அடிக்க மாட்டாளே. சரி என்னென்னு அடிச்சு கேட்போம். சொல்லுங்க. என்னடி செல்லக்குட்டி, என்னடி இவ்வளோ வாட்டி ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க? அதிசயமா இருக்கு. இப்பயும் பேசுடி நான் தான் கெஞ்சுவேன், இன்னைக்கு ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க. ஏய் லூசு, எங்கடா போய் தொலைஞ்ச? உனக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணுறது? சரி ஆசையாக இன்னைக்கு ஜவுளி கடைக்கு போகிறோம், சரி அங்கே வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை. நான் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீ ஒன்றும் வர வேண்டாம். ஏய் என்னடி சொல்கிற? ஏய் நானும் வரேன்டி. ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்துடுவேங்க. நீ எல்லாம் ஒன்று வர வேணாண்டா, நான் கிளம்பிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். அம்மாலாம் கூட இருக்காங்க. இனிமேல் நீ கிளம்பி வந்து எப்போ? சரி வேண்டாம், நீ இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியா? நீ வந்து என்ன வேலையோ அதையே பாரு, நான் கிளம்புறேன். ஏய் என்னடி இப்படி பண்ணுற? உடனே வந்துடுவேண்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்காண்டி கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதே லேட் பண்ணுறி. எல்லாமே நான் சொல்லி தான் எனக்கு கொடுக்கணுமா? எந்த கடன் மட்டும் சொல்லு, நான் உடனே வந்துடுவேன். எந்த கடன்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வர வேணாம் நீங்கள். ஏய் சொல்லுப்பா சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து பட்டுக்கோட்டை ராம்கோ இருக்குல்ல, அங்கே தான் நிற்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன் ரகு, நீ வர வேண்டாம் சரியா? சரி நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. நீ முதல்ல காலை கட் பண்ணுறீ. ரொம்ப ஓவரா பண்ணுறல்ல. இப்போ பாரு இவளுக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு பாரு குட்டிமாவுக்கு சந்தியா பாரு இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லவே கூடாது. நம்ம சந்தியா குட்டி நம்ம கூட காரில் டிரைவிங் பண்ணும்போது இப்படி சூப்பராக இருக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது கூட அவன் நினப்பு தான் கண்ணுக்குள்ளேயே சுத்துது இல்ல. ஷூ சந்தியா குட்டி வந்துட்டே இருக்கேன் இரு. எதை எடுக்கிறது? எதை எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுமே தெரியலையே. சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ எடுக்கலாமா இல்லை இந்த ஒயிட் எடுக்கலாமா? கன்ஃபியூஷனாக இருக்கே. இந்த க்ரீன் நல்லா இருக்குது, க்ரீன் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? இல்லை இந்த பின்னாடி இருக்க ரெட் கூட நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? ஐயோ எதை எடுக்கிறது தெரியலையே.
ஓய் சந்தியா செல்லக்குட்டி, அந்த ரெட் எடு. உனக்கு ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட உனக்கு ரெட்டு தான் நல்லா இருக்கும். ரெட்டு தான் அழகு உனக்கு. என்னது இது? ரகு வாய்ஸ் மாதிரி கேக்குது. யாரு? ரகு, இங்க எங்கடா வந்த? ஐயோ, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஏய் சந்தியா குட்டி, பயத்துல வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, தெரியுதா? ஏய் சாரிப்பா சாரி. இங்க எங்க வந்தீங்க? நான் தான் வரவேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்குங்க வந்தீங்க? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும், கிளம்புங்க. ஆ இது துணி கடைமா, உங்க வீடு இல்லை என்னை விரட்டுறதுக்கு. இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யாரும் கேட்க முடியாது. நீ பாட்டுக்கு உன் துணி எடு, நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பார்க்கவே பயமா இருக்கு. இதில் வேற நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும், நான் துணி எடுக்கணுமா? ஏங்க போங்கங்க. ஏடி என்னை ஏன்டி பார்த்து பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசம் மிருகமா? ஏன்டி என்னை பார்த்து பயப்படுற? ஆ? உன் வருங்கால புருஷனா என்ன பார்த்து பயப்படுற? சரி சரி, நீ துணி எடு, நான் இங்கே தான் இருக்கேன். ஓ, அந்த சைடு போய் பார்க்கலாம். ஐயோ ஏங்க? ஏய் போடி. ஐயோ சரி இருங்க, நான் போகிறேன். அட கொஞ்சம் கொஞ்சமா என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். அட என்ன சொல்லுவேன் என்று நான் முத நஞ்சையும் உண்டு, இனி ரெக்கையின்றே நான் போவேன் வானிலே. எதை பார்த்தாலும் பிடிச்சிருக்கு. ரகு வந்து ரெட் எடுக்க சொன்னால, அதனால நமக்கு பின்பக்கம் உள்ளதை எடுப்போமா? நமக்கு பிடிச்சது இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு. எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியல. ஐயோ ரகு, உங்களை போக சொன்னேன், ஏன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பையம்மா கிளம்புங்க நீங்க. ஏய் பின்பக்கம் உங்க அம்மா நிக்கிறாங்க. சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவதாண்டி வந்தேன். சரிடி, சரி வந்ததுக்கு ஒன்று கூட நான் போகிறேன். ஏய் ப்ளீஸ் டி, செல்லம்ல. ஏய் லூசாடா நீ? அம்மா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குற ஒன்று கூடன்னு? அதெல்லாம் முடியாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. ஏய் சரி நான் போகிறேன். ஏய் என்னடி வெறுங்கையா அனுப்பி வைக்கிற? சரிடா, என்ன ட்ரெஸ் வேணுமா? நவா எடுத்து தரேன். மண்டைக்கு செத்தவள வெறியாத அதை. சரி நான் போகிறேன், போ. ஓய் ரகு, என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்ட? சரி ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? சரி கோவப்படாம செல்லக்குட்டி இங்கே வாங்க. இனி ரெக்கையின்றே நான் போவேன் வானிலே. எல்லாமே அழகா இருக்கு, எதை எடுக்கிறது எதை வைக்கிறது எனக்கே ஒண்ணுமே தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு வேற எந்த ஆள போனாலும் தெரியல. இங்கிட்ட நம்ம பிராக்க பார்த்துட்டு இருந்ததே போகல விட்டுட்டோம். சரி போனா போட்டோம், நம்ம ஒரு நல்ல பட்டா எடுத்துட வேண்டியதான். நல்ல பட்டா எடுத்துட்டோம்னு வச்சுக்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு நல்லா கட்டி நல்ல மேக்கப் போட்டு நல்லா அசப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கேன். அப்படியே நான் விலை கூட உள்ள நமக்கு புடவை எடுத்துக்கிட்டு இந்த நெட்டகாலனுக்கு ஒரு ஏதாச்சும் எடுத்து போகணும், இல்லைன்னா குதிச்சு எடுத்துக்கலாம். சரி இங்கிட்ட முதல்ல பார்ப்போம். பேதியில போல அடக்காக்கில் வந்து மண்ணாக்க போயிட வேண்டி அடி இந்த பாடு தெரிய. அங்கதான் வீட்டுல தான் தொலை தாங்க முடியல. கடவாசல் இந்த உங்க சேட்டையில் ஆரம்பிச்சிருக்கு. ஏ சின்ன பண்ணி ஏன் சின்ன பண்ணி பயந்துற? ஏ அம்மா, ஏய் நழுமுடி சும்மா. சின்ன பொண்ணுன்னா பயம் பயம். அடச்சி பேதியில போற கையடி, பேதியில போற மாடி மாடு 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 மாதிரி என்ன பத்திருக்கா? ஏன் நழுமுடி நாய் நேரம் வந்து குறைக்கல இருக்கும்போது எனக்கு என்ன கேடா? சிடா இது என்னடி கொடுமை? வந்தா பேசுனா பேண்ட் போறா, பேதியில போறேன். அடிக்கடி மண்டை இருக்கு, மண்டை இருக்கு, கேடு கட்ட முடியும். சரி சரி நம்ம எதாவது ஆஃபர் போடலாம் தேதி இருக்கான்னு பார்ப்போம். இருந்தா எப்படியாச்சும் ஒரு 2 படம் தட்டிடலாம் பார்க்குறேன். ஒன்றும் பிடிச்ச வாய் அமைய மாட்டேதுச்சு. நடாது. சரி போய் பார்ப்போம். ராணி அக்கா எல்லாம் அந்த சைடு விற்கிறவ அங்கிட்ட எதுவும் பார்ப்போம் பிடிச்சிருக்கான்னு. லட்சுமி இந்த புடவை நல்லா இருப்பேன், நல்ல புடவைலாம் இருக்குது. ஏதோ ஆஃபர் இருந்தால் தேவையில்ல, ஆஃபர் இருந்தால் 1க்கு 2 எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபர் இருக்கான்னு பாரு. எங்கே அந்த பிள்ளை? ஏ அம்மா, ஏ இந்த பொண்ணு இல்லை இந்த புடவை ஆஃபர் புடவை எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டானோட தீபாவளிக்கு அந்த புடவையே காணுமா? எங்க ராணி அக்கா இருக்கு அந்த பிள்ளை?
மேடம் ஆஃபர் புடவைல இருக்கு. ஆஃபர் புடவைல காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க. ஆஃபர் புடவைல செம்மையா இருக்கும். அம்மா செத்த காமிமா, எனக்கு நேரம் ஆயிட்டு ஏன் விட்டு ஆடு மனமா அந்த அளவு கடந்து தொண்டையை போட்டு கத்திக்கிட்டு கிடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஆஃபர் புடவைல எடுத்து போடுறேன். ஏக்கா இதெல்லாம் ஆஃபர் புடவை தான், எல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா? இதுல எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு பாருங்க. இது நல்ல படம் இருந்துச்சு. இதை பாரு, இது ஒரு கூரை படம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதை வேணா நீ எடுத்துக்கிறியா? ஆமா ராணி, நல்லா தான் இருக்கு. இரு எடுத்து பார்ப்போம். நல்லா இருந்தா எடுத்துக்க வேண்டியதான். எங்கேயாச்சும் நீ போனா வந்தா இல்லை, எங்கேயாச்சும் தேவைகளுக்கு கட்டிட்டு போன்ட்டுதான் இது மாதிரி எடுக்கிறது. மற்றதுக்கு எதுக்கு? அது சும்மா சும்மா சும்மாவா எடுத்து கொடுக்குறான் என் வீட்டுக்காரன்லாம். இந்த மாதிரி தீபாவளி வந்தாதான் பொங்கலுக்குமா படம் எடுக்கிறவ, பொங்கலுக்கு பிள்ளைகளுக்கு எடுக்கிறதா ராணியக்கா, மற்றபடி எங்களுக்கு தான் எடுக்கிறது இல்லை. இந்த தீபாவளி வந்தால் தான் ஏதோ ஆஃபர் போடுவோம், அதில் வந்து தூக்குறது புடவை. இந்த கல்யாணம் தேவகார வீட்டுக்கு போனால் கட்டிக்கிட்டு போகலாம் நல்ல புடவையா. மற்றபடி என்ன வேற என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க ராணியக்கா, எனக்கு பிடிச்சதை நான் பார்க்குறேன். என்ன லட்சுமிக்கா, ராணிக்கா என்ன புடவை எப்படி இருக்கு? நல்ல நல்ல புடவையா இருக்கு. அதே எங்க அப்பா அதே சக்க நல்ல நல்ல புடவை எடுத்துட்டு இருக்கிய. தாய் கிழவி என்ன ஆளு, இளச்சாப்புல இருந்தாலும் புடவை நல்ல புடவை எடுத்துருக்கீல. இவங்க எங்கட சுத்துறது? பேதியில போனாலே உனக்கு அடிக்கடி என்ன மண்டகு இருக்கிறது வந்துமா? என்ன மண்டகு இருக்கு? நான் இளச்சாப்புல இருந்தானா குண்டா இருந்தா உனக்கு என்ன? நீ ஓசில திருட்டு அங்கேருந்து பெருத்துட்டு இருக்கிற. நான் அப்படியா? நான் ஆட்டு மாட்டோட திரிஞ்சு நாளும் தோளமா இருக்கிறேன். என்ன பண்ணி தொலைய? நான் எடுத்த உனக்கு என்ன? நீ நான் எடுத்து கொடுக்குற? பேதிர படவலை ஓ மொழியவிய என்ன பேச்சு பேசுற நீ? பந்தாமா புடவை எடுத்தாமான்னு இல்லாம அது என்ன சாட மாட பேசிக்கிட்டு இருக்க? முகரையில போய் முறைய குத்தா குத்திடுவேன், மூக்க தெறிக்க அடிச்சுடுவேன், 4 முடிய பிச்சு ஆஞ்சி எரிஞ்சுடுவேன். லட்சுமி, இது லட்சுமி, கடை லட்சுமி. நீங்க பாக்குறோம் சிரிச்சு போடுவோம் லட்சுமி. லட்சுமி கடை லட்சுமி பாக்குறோம் சிரிச்சு கேவலத்தனமா நினைச்சு போவ. நீங்க சும்மா இருங்க ராணியக்கா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவளுக்கு உக்காந்து வாங்கிட்டு வராதியே. இவளு இப்படி பண்றதுனாலதான் நம்மள இந்த பேச்சு பேசுறாளுவ. சத்தாலி சும்மா இருங்க. இடி உழுவானே. நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேட்டுப்பேன்னு இந்த பத்திரம் விளையாட்டம். ஐயே என்னது இது? இந்த பொம்பளையோ புடைய எடுத்து போட சொல்லிட்டு இப்படி அடிச்சுக்கிடுவ. ஐயோ ஓனர் பார்த்தா கண்டபடி நம்மள திட்டுவ. ஏக்கா எக்ஸ்கியூஸ் மீ, ஏக்கா மேடம் 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 அங்க கடையை விட்டு வெளில போய் அடிச்சுக்கீங்க. ஓனர் வந்தாங்கன்னா திட்டுவாங்க. இந்தாமா குச்சி பண்ண ஓங்கி குத்துறனா மூத்தா குத்தி போடுவேன். மரியாதையா இருந்துக்க, மரியாதையா. சண்டை போடுறோம்ல, சண்டை போடுறோம். 2 பேர் பேசிக்கிட்டு தான் என்ன சண்டை போடுறோம்ல? நாங்க பேசிப்போம், அடிச்சுப்போம், என்ன பண்ணிப்போம். என்ன உங்க ஓனரை வந்து இங்க கேட்க சொல்லு ஓனரை. அம்மாடி லம்பாடி பொம்பளை எல்லாருக்கும் இருக்கேன்.